இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருமூலருடைய பிராணாயாம பகுதியினுடைய தொடர்ச்சி, 8வது பாடல், அதனுடைய பொருள் விளக்கம். கடந்த காணொளியில் திருமூலரின் பிராணாயாம 7வது பாடல் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் பல பேருடைய கருத்துக்களும் அமைந்திருந்தது. இந்த 8வது பாடல் அதனுடைய பொருளை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஒரு சில சிந்தனைகள். அதாவது, நீங்கள் பிராணாயாமம் செய்கின்றீர்கள் என்றால் அது ஒரு உள்ளார்ந்த தேடலாக அமைந்திருந்தால், அதாவது தியானம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று யாரோ ஒருவருடைய முயற்சி இல்லாமல் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அப்படி ஒரு தூண்டுதல் இருந்தால், எழும்பினால், அது உண்மையில் உங்களுக்கு உங்களுடைய முற்பிறப்பினுடைய வாழ்க்கை பலனுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு தொடர்பு. முற்பிறப்பின் பலனாக அல்லது முற்பிறப்பு வாழ்க்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இந்த பிறப்பில் தியானம், பிராணாயாமம், ஒரு தெய்வீக தேடல் என்பது உள்மனதில் இருந்து உங்களை இயக்கிக் கொண்டே இருக்கும். அதனால தான் பிராணாயாமம் செய்வது எப்படி என்பது அறிவாக பார்த்தோம் என்று சொன்னால், அது இந்த உலகத்தினுடைய ஒரு அறிவு சார்ந்த விஷயமாகவே கடந்து போகும். பிராணாயாமம் செய்வது, தியானம் செய்வது எப்படி என்பது ஒரு உள்ளார்ந்த தேடலாக இருந்தால், அதற்காக நாங்கள் என்னவும் தியாகம் செய்வோம் என்று உள் மனசில் நீ நினைத்தால், அது ஒரு தெய்வீக கொடையும் உங்களுடைய முற்பிறப்பு பலனுடைய ஒரு பலாபலனுமாகவே அது இருக்கும். அதனால தான் இது பிராணாயாம பகுதியை பார்க்கின்ற எங்களுக்கு தெரிய வேண்டும். முழு உள்ள சுத்தியோடு இது எப்படி செய்யலாம் என்பது தேடுபவர்களுக்கு அது இறைவனுடைய வெளிப்பாடாகவே வெளிப்படுத்தப்படும். அறிவு ரீதியாக தேடுபவர்களுக்கு அது அறிவு ரீதியாகவே இருந்துவிட்டு போகும். பிராணாயாமம் செய்கின்ற பொழுது, தியானம் செய்கின்ற பொழுது பல விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் விட்டு கொண்டு வருவோம், தேவையில்லை என்று சொல்லி. அது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவைகள் உலகத்தாருக்கு முக்கியமாக இருக்கும். ஆனால் தியானம் செய்கின்றவர்கள், இந்த உள்ளார்ந்த தேடலை உணர்கின்றவர்களுக்கு அப்படிப்பட்ட பல விஷயங்கள் முக்கியமாக தோன்றாது. அவர்களுக்கு எப்படியாவது இந்த பண்டைக்கால அல்லது உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த தெய்வீக ஞான வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த உலகத்தில் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். அதனால தான் பல பேர், பல மகான்கள் இருக்கின்றார்கள். இன்றும் இந்த காணொலியை பார்க்கின்ற பல பேர் இந்த பாதையில் நடக்கின்றவர்கள், முயற்சி செய்து ஞானம் பெற்றவர்கள், எவ்வளவோ அனுபவங்களை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், மகான்கள். அவர்களுக்கு தெரியும், பல மனத்தியாளங்கள் இந்த பிராணாயாம பயிற்சி, தியானங்கள் செய்கின்றவர்களுக்கு தெரியும், இது இலகுவாக கிடைக்கிற ஒரு தெய்வீக விஷயமும் அல்ல. முயன்றால் உள்ள சுத்தியோடு, நேர்மையான மனசோடு தெய்வீகத்தை தேடினால் அது கிடைக்காமல் போவதும் கிடையாது, கிடைத்தே ஆகும் என்பது இதை ஒழுங்காக முறைப்படி உள்ளார்ந்த தேடலோடு செய்கின்றவர்களுக்கு அது தெரியும். அதனால தான் பிராணாயாம செய்கின்றவர்கள், தியானம் செய்கின்றவர்கள், இது ஒரு தெய்வீக வழிகாட்டல்ல, குருவினுடைய வழிகாட்டலுக்கு அப்பால்
சித்தர்கள் மகான்கள் அதையும் தாண்டி ஒரு தெய்வீக வழிகாட்டுதலோடு அவர்கள் இயக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது மறைக்கப்படாது. காலமும் நேரமும் சரியாக வருகின்ற பொழுது எங்களுடைய முயற்சிகள், எங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் எல்லாமே நமக்கு சார்பாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வரும். அதனால தான் இந்த பிராணாயாமம் செய்கின்றவர்கள் தொடர்ந்தும் செய்யுங்கள். அதாவது எடுத்த உடனேயே பெரிய அளவுக்கு செல்லாமல் சிறிது சிறிதாக நம்முடைய மூச்சை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வாக மாறுகின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் அது நமக்கு கொடுக்கும். இது என்னுடைய முதலாவது சிந்தனையாக இந்த பிராணாயாமம் செய்கின்றவர்களுக்கு நான் சொல்லுகின்ற விஷயம். காலையும் மாலையும் செய்யுங்கள். முடிந்தவரை எப்பொழுதுமே மூச்சிலே கவனத்தை வைத்து கொள்ளுங்கள். அது எப்பொழுதுமே வாழ்வினுடைய இரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம இப்போ திருமூலருடைய பிராணாயாமம் 8வது பாடலை பார்ப்போம். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இது 8வது பாடல். குறிப்பாக இதனுடைய பொருளை பார்த்தோம்னு சொன்னால், இடகலை பிங்களை வழியாக காற்றை இழுத்து பூரித்து இழுத்த காற்றை உள்ளே கும்பகம் செய்யும் முறையை தெரிந்தவர் இல்லை. அவ்வாறு காற்றை கும்பகம் செய்யும் முறையை தெரிந்தவர் காலனை கடக்கும் இலட்சியத்தை உடையவராயிருப்பார். இடகலை பிங்களை வழியாக மூச்சுக்காற்றை ஏற்றி இறக்கி பூரிப்பு பருவம் இடையே காற்றை பிடித்து நிறுத்தி கும்பகம் செய்யும் முறையை அறிந்தோம் இல்லை. அப்படி கும்பகம் செய்யும் முறையை அறிந்து கொண்டால் யமனை வெல்லும் குறிக்கோளை அடையலாம். அதாவது இடகலை என்பது இடது பக்க மூச்சு, பின்களை என்பது பலப்பக்க மூச்சாகும். கும்பகம் செய்யும் முறையை நன்றாக கற்றவர் நோயில்லாமல் அதிக நாள் வாழலாம். அதே போல யமனை கூட தூர விலத்தி விடலாம். காலால் எட்டி உதைக்கின்ற அளவுக்கு ஆற்றலை பெறலாம். அப்படி என்று சொல்லி திருமலருடைய இந்த 8வது பாடல் சொல்லுது. இதில் குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கு அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இந்த கும்பகம் செய்கின்ற ஆற்றல் பெற வேண்டும் என்பதை அவர் சொல்லுகின்றார். பூர முறையில் மூச்சுக்காற்றை இடது பக்க மூக்குத்து வாழத்தின் வழியாக இழுத்து ரேசக முறையில் வலது மூக்குத்து வாழத்தின் வழியாக மெல்லே வெளியே விட்டு கும்பக முறையில் வயிற்றில் அடக்கி வைத்திருக்கும் அளவுகளை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. என்னென்று சொன்னால், அப்படி தெரிந்திருந்தால் எமனை கூட காலால் எட்டி துரத்தி விடலாம். அந்தளவுக்கு ஆற்றல் வரும் என்று சொல்கிறார். நீண்ட உயிர் சாவை நம்ம வெல்லலாம் என்று சொல்கிறார். அதாவது இந்த பிராணாயாமத்தினுடைய முக்கியத்துவத்தில் அதிலேயும் இந்த கும்பகத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். கும்பகம் என்று பார்த்தால் கூட அதிலேயும் தனிய கும்பகம் என்பது கிடையாது, கேவல கும்பகம் என்றும் இருக்கிறது. இப்போ நம்முடைய மனசு சஞ்சலமடைய காரணமாக இருக்கிறது ரேசக பூரகங்கள். அது பிராணனுக்கு எந்த இடத்துல ஏற்படாதோ அந்த கும்பக நிலையை கேவல கும்பகம் என்பார்கள். அதாவது கும்பகத்தில் முதன்மையானதும்
அதிக பலன் தரக்கூடியதுமானது கேவல கும்பகமாகும். இந்த கேவல கும்பகத்தை பயின்றவர்களுக்கு தெரியும். இதை பயின்றவர்கள் வாழ்நாளை நீடிக்கலாம். இந்த கேவல கும்பக பயிற்சியால் என்ன செய்வார்கள் சொன்னால், பிராணனை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு அவர்கள் பயிற்சி வருவார்கள். அப்போ இந்த கேவல கும்பகம் செய்கின்ற பொழுது 3 வகையான பந்தங்களையும் கையாளுகின்ற வெல்லுகின்ற மனப்பக்குவத்தை அவர்கள் பெறுவார்கள். 3 வகையான பந்தங்கள் என்பது 3 வகையான பந்தங்களையும் கையாளுகின்ற பொழுது என்ன நடக்கிறது பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிராணன் என்பது எங்கேயுமே செல்லாமல் அடைக்கப்படுகின்றது, ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. அப்படி எங்கேயுமே செல்ல முடியாமல் இந்த கேவல கும்பகத்தில் 3 பந்தங்களாலையும் அடக்குகின்ற பொழுது பிராணனுடன் செல்ல முடியாத ஒரு கட்டத்தில் குண்டலியானது கிளம்ப வலிக்கின்றது, மேல் நோக்கி எழும்ப வலிக்கின்றது. இப்படி கிளம்பும் இந்த குண்டலியானது பிராணனை இழுத்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக அது ஓடி 6 ஆதாரங்களையும் கடந்து, சக்கரங்களையும் கடந்து சகசார பெருவழியை அடைகின்றது. அதாவது வெளியே காற்றை விட்ட பிறகு உள்ளுக்கு இழுக்காமலும் கும்பகம் செய்கின்ற முறையும் இருக்கின்றது. வெளியே காற்றை விட்டு பிறகு உள்ளே இழுக்காமல் கும்பகம் செய்கின்றது. அதைத்தான் கேவலக கும்பகம் என்று சொல்லுகின்றார்கள். பூரக ரேசகங்களோடும் செய்யும் கும்பகத்தை சகித கும்பகம் என்பார்கள். சகித கும்பகத்திலே நல்லாக பயிற்சி பெற்றிருப்பீங்க நீங்கள். அப்படி பெற்றவர்கள் மட்டுமே கேவல கும்பகம் ஏற்படும். அது அனுபவத்தினால் உண்டாகின்ற ஒரு கும்பகம். இந்த கேவல கும்பத்தினால் மூல சக்தி எழும்பும். அப்படி மூலசக்தி எழும்புகின்ற பொழுது அதன் மூலமாக முன்னேற்றம் அடைய சுஷும்னா நாடியில் உள்ள தடைகள் நீங்கி நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் ஏற்படும். இந்த கேவல கும்பகம் பிரம்ம முகூர்த்தம், அதிகாலை, மாலை, முன்னிரவு, பின்னிரவு வேளைகளில் இந்த பயிற்சியை மேற்கொண்டால் இதன் மூலமாக நல்ல பலன்களை அடைய முடியும். யோக சாதனையில் இந்த பந்தங்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், கழுத்தின் கீழ் ஜாலேந்திர பந்தம், வயிற்றின் கீழ் உட்டியானம், மூலாதாரத்தில் மூலாதார பந்தம். இந்த 3 பந்தங்களும் கூடிய கேவல கும்பகத்தை ஒருவர் முறையாக பயிற்சி செய்கின்றாரோ அவரை கண்டு காலன் அஞ்சுவான். கும்பகத்தில் மூச்சை இழுத்து நிறுத்தி பின் அதை தொண்டைக்கு கீழே தடுத்து நிறுத்துவத்தில் ஜாலதந்திர பந்தமும், 2 கால்களையும் ஒரு அடி அகட்டி நின்று 2 கைகளையும் தொடையின் மீது வைத்து நாபிக்கு கீழுள்ள வயிற்று பகுதியை தளர்த்தி உள்ளெழுத்து முதுகு தண்டுவடம் நோக்கி கும்பகம் செய்வது உச்சியான பந்தம் எனப்படும். சிற்சாணத்தில் அமர்ந்து குதத்தை உள்ளே நோக்கி இழுத்து மூச்சை மேலே இழுத்து இடக்கால் வைத்திருக்கும் மத்திய பாகத்தை உள்ளிழுத்து சுருக்க வேண்டும். இதுவே மூலபந்தமாகும். இந்த 3 வகை பந்தங்களையும் கேவல கும்பகத்தோடு செய்யும் போது கழுத்து, வயிறு, மூலாதாரம் ஆகிய இடங்களில் பிராணம் கட்டுப்படுத்துவதால் குண்டலினி மேலே எழுகின்றது. அது ஒவ்வொரு ஆதாரமாக கடக்கும் போது சாதகனுக்கு சகல சித்திகளும் உண்டாகி முக்தி நிலை அடைவான். எனவேதான் இந்த பாடலின் பிரகாரம் கும்பகம் என்பது ஒரு ஞான நிலைக்கு, முக்தி நிலைக்கு அவசியம் என்பது திருமூலருடைய கருத்தாக இந்த பாடலில் வெளிப்படுத்தப்படுத்துகின்றது. நன்றி.